இல்லைங்க. எனக்கு எ ஒரு விஷயம் தான். ஒரு கோயிலுக்கு நான் போணும்னா, என்ன எனக்கு ஒரு அழைப்பு வரும். எந்த கோயிலா இருந்தாலும், யாரோ ஒரு நல்ல மனிதர் வந்து, "இந்த கோயிலுக்கு போங்க. நல்லது நடக்கும்னு" சொல்லுவாங்க. இது ஒரு இந்த கோயில் மட்டும் பட்டினத்தார் கோயில் மட்டும் கிடையாது. எந்த கோயிலா இருந்தாலும், யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ கடவுளோட ஒரு ஒரு பாதை அமைச்சு குடுக்குற மாரி, யாரோ ஒருத்தர் மூலியமா எனக்கு சொல்லுவாங்க. "இந்த கோயிலுக்கு நீ போயிட்டு வாங்க." எனக்கு சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கம். அப்பா படத்தில் வந்து அவர் சண்டை பயிற்சி பண்ணியிருக்காரு. சரத்குமார் சார் ஹீரோ. இப்போ அவரோட பையன் திலீப் மாஸ்டர் வந்து என்னோட படங்களுக்கு பண்றாரு. ஸோ அந்த உறவுல வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நீ இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு மாஸ்டர் சொன்னார். இப்போ ஒரு வாட்டி வந்தேன், போன வருஷம் வந்தேன். மறுபடியும் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். முதல்ல எல்லோருக்கும் நன்றி, எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சது உலகம் முழுக்க. அதே மாதிரி என்னோட நிச்சயதார்த்தமும் இன்னைக்கு நடந்தது. தன்சிகாவோட, சாய் தன்சிகாவோட. இல்ல, நினைச்சது கொடுக்கறத விட வாழ்த்துறது தான் எனக்கு முக்கியம். எனக்கு வந்து எனக்கு என்னன்னா, நான் வந்து இப்போ நான் என்ன வேண்டிக்கிறேன்றது நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்வேன். பெரிய பங்களாவோ, ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையோ நான் வந்து என்னைக்குமே நான் கேட்க மாட்டேன். நான் கேட்கறது வந்து வேற ஒரு விஷயம். அதை நான் சொல்ல மாட்டேன். எப்படி உணர்ந்தீங்க? நான் இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உணர்ந்த ஒரே ஒரு விஷயம், எனக்கு எப்படி வந்து இத்தனை வருஷம் எனக்கு தெரியும். நான் இங்கிட்டு தான் அப்பாவோட வியாபாரம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அஸ்மினேட்டரா வேலை செய்யறதுக்கு முன்னாடி எண்ணூர் போர்ட்ல தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் 3 வருட காலகட்டம். எனக்கு கோயில் பத்தி தெரியல. அப்புறம் மாஸ்டர் வந்து அதான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு மாஸ்டர் கூட்டிட்டு வந்து 2வது முறை நான் வரேன். சாமி பார்க்கும்போது ஒரு எப்படி ஒரு திருப்தியா இருக்கு, மன ரீதியா ஒரு திருப்தியா இருக்கு. ஒரு நல்ல நாள்ல அவர் சந்திக்கிறது சிவபெருமானும் பார்வதி அம்மா வந்து நான் வந்து அவங்களோட குழந்தை மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட தரிசனம் கிடைச்சிட்டு நான் இப்போ செயல்படுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு.